டேய் சொல்ல போறியா இப்ப இல்லையா? டேய் என்னடா பெர்மிஷன் வாங்கிட்டீங்களா? அதே எப்படி நான் நினைச்சு ஒண்ணு முடிக்காம இருப்பேனா? அதெல்லாம் வாங்கியாச்சு. ஆளை பாரு, நீ வாங்கினியா? டேய் என்னடா ஆச்சு, வாங்கலையா அப்ப பெர்மிஷனு? அதெல்லாம் வாங்கியாச்சு. ஆனா இவன் வாங்கல. அப்புறம் அதுவாவே லக்ல கிடைச்சதுடா. டேய் ஏதாச்சும் புரியுற மாதிரி 2 பேரும் பேசுறீங்களா? என்னன்னு சொல்லுங்கடா. பெரிய பொண்ணு சித்தி இருக்காங்கல்ல, அவங்க அன்னை பொண்ணும் நம்ம மலரும் ஒரே கிளாஸ் போல. பெரிய பொண்ணு சித்தி அவங்க அண்ணன் வீட்டுக்கு போறதா இங்க வந்து கேட்கறதுக்காக வந்திருந்தாங்கடா. அப்ப அதனால அம்மா அவங்களோட சேர்த்து அனுப்பிச்சு விட்டாங்க. அப்ப நீங்க ஒண்ணும் புடுங்கல. எப்பா சாமி சரிப்பா போதும், அசிங்கப்படுத்த நிப்பாட்டுங்கடா. டே ஏதோ பெருசா டயலாக்லாம் விட்ட, முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படி இப்படின்னு, இவ்வளவுதானா? டேய் அதை விடுறா, இங்க ஒரு மேட்ரு போயிட்டு இருக்கு, அது என்னன்னு கேட்டு கிளியர் பண்ணு. என்ன மேட்ரு? டேய் அப்பா சாமி இப்ப ரொம்ப முக்கியமாடா அது. சும்மாவே இருக்க மாட்டியாடா, வாங்கடா போலாம். அதெல்லாம் முடியாது, எனக்கு தெரியலன்னா என் தலையே வெடிச்சிடும். மரியாதை உண்மையை சொல்லிடு. என்னன்னு என்கிட்ட கேளு, நான் சொல்றேன் அவனை பத்தி. டேய் அமைதியாடுறா. டேய் சின்ன குழந்தைங்களா நீங்க. கார்த்திக் உன்னை எப்படி தெரியுதுன்னா பெரிய விஷயமா? விடுறா வா முதல்ல அவனை. எதுவும் இதை பத்தி பேச மாட்டேன்னு சொல்ல, அப்பதான் விடுவேன். சரி விடு. என்ன 3 பேருன்ற என்ன விஷயம்னு கேட்டு சொல்லு. ஐயோ இவன்ட்ட வேற மாட்டி விட்டானே, நான் இப்ப என்ன சொல்ல சமாளிக்கிறது? ஏதாவது புரியுற மாதிரி 2 பேரும் பேசுறீங்களாடா? புரியுற மாதிரி சொல்லுங்கடா. ஏய் சுஜி சந்தியா சக்தி யாருன்னு கேட்டு சொல்றா. இதுல என்ன சந்தேகம், 3 பேரும் தான். டேய் நல்ல அண்ணன் நல்ல தம்பி. என்னடா சொல்ற? டேய் நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா, இவனை கண்டிக்கவே மாட்டியா? சரி விடு, ஓதான் ஏன் கெடுப்பானே, இப்ப என்ன கண்டிக்கணுமா? டேய் கார்த்திக் அப்படிலாம் பண்ணக்கூடாது சரியா? சரிண்ணே, பயந்துட்டேனே. டேய் என்னடா என்னை வச்சு காமெடி பண்றீங்களா 2 பேரும்? நீ தானே பாஸ் கேட்ட, அதுக்கு அவன் சொல்லிட்டான், அப்புறம் என்ன? டேய் அர்ஜுன் அவன் கிடக்கான், நீ சொல்லு, நான் உண்மையிலே சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன். டேய் என்னடா கோவமாவா இருக்க? அதெல்லாம் கிடக்குறீங்க சொல்லு. இவன் இப்ப நம்ம போய் தெரிஞ்சு என்ன பண்ண போறான்? டேய் லூசாடா நீ, அவ ஏதோ சொல்றான்னு என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா. அப்ப 2 பேரும் ஒரே மணியே சொன்னீங்களே, அதுக்கு என்னடா அர்த்தம்? மண்ணாங்கட்டி யாரா அவன்? டேய் சுஜி எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டுடா, சின்ன வயசுல இருந்து எங்களோட தானே வளர்ந்தா, இப்பதானே தனியா போயிட்டாங்க, அதனால அவன் எங்களோட ஃப்ரெண்டுடா. அப்படியா? சரி ஒரு டிக்கெட் அவுட்டு, மத்த 2 பேரு என்கிட்ட கேக்குற? அவன்கிட்டயே கேளு. அவன்கிட்ட கேட்டா 2 பேரும் சொல்லுவேன். சரி இருக்கட்டும் விடு, வாழ்ந்துட்டு போறேன். என்னடா முறைக்கிற? கெஸ் பண்ணு பார்க்கலாம். அந்த பொண்ணு பேர் என்ன? சக்தி. அவ உங்க கண்ணிலே விரல விட்டு ஆடுறா, அது இல்லாம அவங்க கண்டிப்பா செட்டே ஆக மாட்டா. மிச்சம் இருக்கிறது யாரு? சந்தியா தானே? கரெக்டா? எப்படிடா அவ்வளவு வேகமா கண்டுபிடிச்ச? சூப்பர் வா போகலாம். இதோட இந்த பேச்சை நிப்பாட்டிரு, எதுவுமே ஏதாவது பேசுனா உனக்கு கொன்றுவேன். என்னடா நான் சொன்னது கரெக்டா? அவன் மட்டும் கிளம்பிட்டியா? அவன் கோவமாயிட்டான்னு நினைக்கிறேன், நீ போய் அவனை போய் சமாதானப்படுத்து போ. அப்படியா? டேய் கார்த்திக் நில்றா. கார்த்திக். சந்தியாவா? சான்ஸே இல்ல. எது டஃபா இருக்கோ அதானே சூஸ் பண்ணுவான். சரி பார்க்கலாம். அர்ஜுன். ஐயோ அம்மா, இந்த வந்துட்டேம்மா. அக்கா நம்ம இந்த இடத்துலலாம் உட்காந்து எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம், அதெல்லாம் ஒரு காலம். ஆமாம் லட்சுமி, நம்ம எடுக்கும் போது இப்படி இருந்துச்சு இந்த இடம், அதெல்லாம் காலத்துக்கு தகுந்த வரை எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. ஆமாங்கக்கா. அம்மா நீ எங்கம்மா இருக்க? ஏக்கா சந்தியா அம்மா என்னை கூப்பிட்றமான்னு இல்லை? ஆமாம்மா சந்தியா தான் உன்னை கூப்பிடுறா. அம்மா உனக்கு எவ்வளோ நேரம் நான் தேடிட்டு இருக்கேன், இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க. ஏன் நான் பேய்மா நீ அலற? என்ன விஷயம் சொல்லு. என்ன சக்தி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வெளில போகிறதுக்கு அலோ பண்ணிட்ட போல? ஆமாம், அவள் எங்கே போகிறா? கையல் வீட்டுக்கு தானே, கண்மணி வீட்டுக்கும் கையல் வீட்டுக்கு போகிறேன், எல்லாரும் ஃபோட்டோ எடுக்க போகிறோன்னு சொல்லி கேட்டா. சரி போன்னு சொல்லிட்டேன். அது எப்பயும் போகிற இடம் தானேடி. நீ சுஜி எல்லாரும் சேர்ந்து போகிறீங்க தானே சொன்னா, இப்போ இங்கே வந்து என்கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்க? அது மட்டும்தான் சொன்னாளா அவன் ஆசை பொண்ணு? புதுசாக ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் போட்டு ஃபோட்டோ எடுக்க போகிறேன்னு சொன்னால, அதெல்லாம் உன்கிட்ட சொல்லலை? ஆமாட்டி சொன்னா. அதுக்கு நீ இப்போ இங்கேயே வந்து குதிச்சுக்கிட்டு இருக்க? என்ன குதிச்சுக்கிட்டு இருக்கேனா? அப்போ எனக்கு ட்ரெஸ்ஸு எடு செருப்ப நாயே. ஏன் பிள்ளைய திட்டுற? சும்மா லட்சுமி, நீ சும்மா இருக்கா, உனக்கு ஒன்றும் தெரியாது.
இங்கே அண்ணன் வீட்டில் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க, அதெல்லாம் முடியாது, எங்கள் அப்பாவுக்கு கொடுத்த காசுலேயே வாங்கிட்டான்னு அதுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டாளுங்க. அப்புறம் இன்னும் ட்ரெஸ்ஸுக்கு நான் எங்கே போகிறது? அம்மா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், 2 பேத்துக்கு 2 ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் அவள் இன்னொரு புது ட்ரெஸ் வச்சுருக்காளே, அதுக்கும் நீ சேருன்னு தானே சொன்ன. அப்போ எனக்கு இன்னொரு ட்ரெஸ் வேணாமா? அறிவு கெட்டவளே, அது நானா காசு கொடுத்தேன்? நான் காலேஜ் போகும்போது கொடுக்குற காசை மிச்சப்படுத்தி வச்சு அவள் பொங்கல் செலிப்ரேஷனும் ஃப்ரெண்டோட ஒன்றா ட்ரெஸ் எடுக்கணுன்றக்காக அவள் அந்த காசில் வாங்கிக்கிட்டா. நான் ஏதோ காசு கொடுத்து வாங்கின மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். சரிம்மா, அப்படியே வாங்கிக்கிட்டானே வச்சுக்குவோம். இப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து அவள் குரூப்பாக ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுவா. நானும் அங்கே போகிறேன்ல, அப்போ எனக்கு புது ட்ரெஸ் வேணாமா? அதுக்கு காலேஜ் கொடுத்து விட்றேன்ல காசு, அதை மிச்சப்படுத்தி வச்சு நீ வாங்கியிருக்கணும். என்கிட்ட இப்போ வந்து கேட்டுக்கிட்டு இருக்க? வேணா மகாராணிக்கு கூட்டு போய் ஒரு புது ட்ரெஸ் வாங்கி தந்துடட்டா? விடு லட்சுமி, நல்ல நாள் பெருநாள் ஏன் பிள்ளையை திட்டிக்கிட்டு இருக்க? விடு விடு. பாருங்க பெரியம்மா, எப்போ பார்த்தாலும் அவளுக்கு தான் எல்லாமே பண்ணுறாங்க, என்னை எதுவுமே கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க பெரியம்மா. ஏய் வாய மூடு. இரு லட்சுமி, இரு இரு, பிள்ளைகிட்ட கத்தாத. இங்கே வாமா. சுஜி எங்கம்மா இருக்கா? எல்லாரும் ரூமில் தான் பெரியம்மா இருக்காங்க, எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க பெரியம்மா. சரி சரி, அழுகாத. போ, பொங்கலுக்கு பெரியம்மா உங்கள் 2 பேத்துக்கு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை சூட் கேஸில் தான் இருக்குது, போய் சுஜி கிட்ட கேட்டு வாங்கிக்கோ போ. ஐ ஹாப்பி ஹாப்பி பெரியம்மா, ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ பெரியம்மா. ஏய் பார்த்து பார்த்து கீழே விழுந்துடாத, பார்த்து போ. ஏக்கா நீ வேற ட்ரெஸ் எடுத்து வந்த, சும்மாவே இருக்க மாட்டியாக்கா? எதுக்க தேவையில்லாத செலவு? எத்தனை ட்ரெஸ் அவளுகளுக்கு? விடு லட்சுமி, சுஜிக்கு எடுக்கும் போது சுஜி தான் சொன்னா, அம்மா அவளுக்கு 2 பேரும் சேர்த்து எடுமான்னு சொன்னா. இப்போ நல்லதா போச்சு பத்தியா? நீ சும்மா இருக்கா, அவள் திமிர் எடுத்து போய் அலைஞ்சிட்டு இருக்கா, நீ அவளை சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க. இவளை காலேஜை சேர்த்தேன்னு சொல்லிட்டு தாக்கா புது புது ட்ரெஸ்ஸாக வாங்கி கொடுத்தேன். இவள் நெக்ஸ்ட் இயர் போனோடனே அந்த ட்ரெஸ்லாம் சின்னதாயிடுச்சுன்னு இப்போ சின்ன வேலாதே போட்டுட்ருக்கா. பாத்தியாக்கா எப்படி பேசிட்டு போகுதுன்னு இந்த பிள்ளை? ஏதோ அந்த பிள்ளைக்கு தான் எல்லாம் பண்ணுறேன்ட்டு, இவள் என்ன செஞ்சுட்டு மிச்சம் இருக்கோ அது எல்லாம் தான் அவள் எடுத்து எல்லாமே பண்ணிப்பா. இந்த மாதிரிலாம் அவள் எதுவுமே யோசிக்க மாட்டா. இது எப்போவுமே இப்படி தாக்கா பண்ணோம். சரி, சின்ன பிள்ளைங்க அப்படி தான் இருக்கும், விடு. நம்ம 2 பேரும் சின்ன வயசில் சண்டை போட்டுக்கிட்டது இல்லையா? இதுக்கு பண்ணுறத பார்த்தா எனக்கு அதுதான் ஞாபகம் வருது, ஒரே சிரிப்பாக தான் இருக்கு. போக்கா, நீ வேற நம்மளோட இவ்வளோ போய் என்ன வச்சிட்டு இருக்க? நம்ம 2 பேரும் எவ்வளோ விட்டு கொடுத்துப்போம். இப்போ உள்ள பிள்ளை இப்படி தான் இருக்குங்க, போக போக புரிஞ்சுக்குவாளுங்க, விடு விடு. டே அண்ணா, சித்தி சித்தப்பாலாம் கீழே இறங்கி வந்துட்டாங்களா? பார்த்தீங்களா? இந்த பக்கம் போனாங்களா? இல்லையே, நாங்கள் இங்கே வந்து உட்காந்துருந்தோம், அவங்க யாருமே வெளில வரல. என்ன கண்டுக்காம ஃபோனே பார்த்துட்டு இருக்காங்க? ஐயோ, நம்மளை விட்டுட்டு போயிருக்க போகிறாங்க. ஏய் லூசானிக்கு, அதான் உங்கள் அம்மா சொன்னாங்கன்னு சொன்னீங்களே, அதை எப்படி விட்டுட்டு போவாங்க? பெரிய பொண்ணு சித்தி அவன் நம்பி இறங்குனீங்க, ரூமில் போய் பாருங்க, அவங்க மட்டும் தூங்கிட்டு இருக்க போகிறாங்க. ஆமாண்ணா, செஞ்சாலும் செய்வாங்க. என்ன ஆளு சவுண்டே இல்லாமல் இருக்கான், ஃபோனில் அப்படி என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான்? டேய் அப்பா நல்லவனே, நீ எதுவும் பார்த்தியாப்பா? பெரிய பொண்ணு சித்திய நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி இருந்து நீங்கள் தானே இருக்க. கொஞ்ச நேரம் கூட நல்லவனாவே இருக்க விட மாட்டேங்கிறாங்கடா. உனக்கு என்னடா வேணும்? அப்போ இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு எதுவுமே தெரியாது, ஃபோனில் ரொம்ப சின்சியராக பார்த்துட்டு இருக்க. அப்படியா? இதே நீ நம்ப சொல்கிறேன். உங்களுக்கு என்னடா பிரச்சனை? டேய் என்னடா நீங்களே பேசிக்கிறீங்க, பாத்தீங்களா பார்க்கலையா? தோ இவன் தாம்மா, நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி இருந்து இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கான். எதா இருந்தாலும் இவன்ட்டே கேளுங்க. ஏய் மலர், பெரிய பொண்ணாத்த நம்பர் உனக்கு தெரியாதா? ஃபோன் பண்ணி கேளு, எங்கே இருக்காங்கன்னு தெரிய போகுது. ஏன் டைம் உட்காந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? இருடி இரு வரேன். ஐயோ, இவ்வளோ நல்லா பெரிய பொண்ணு சித்தி பற்றி பேசிட்டு இருக்கீங்க. அவங்க அப்பதே சித்தி சித்தப்பா நேங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்களே. அண்ணா என்ன சொல்ற நீ? உண்மையதான் சொல்றேன். என்னப்பா பெரிய பண்றது? பொண்ணு சித்தி தானே, சித்தி அவங்க அப்பவே கிளம்பி போயிட்டாங்க. என்னப்பா பண்றதுனா? சரி விடு, மறந்துட்டு போயிருப்பாங்க, வா போலாம். ஐயோ தனியா வா? ஆமாம், தனியாக அவ்வளோ தூரம் நடந்து போகணும்ல. ஓ மேடம், நடந்து போகணுன்னு ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ? ஏன் நடந்ததே இல்லையா? வேணா மேடம்க்கு ஒரு புதுசாக ஏரோப்ளேன் வேணா ரெடி பண்ணலாமா? மலர் நல்லா யோசிச்சுக்கோ, இந்த சான்ஸை மிஸ் பண்ணேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். அதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் எங்கேயும் என்ஜாய் பண்ண போக முடியாது. உங்கள் அம்மா விட்டதே பெரிய விஷயம். பெரிய பொண்ணு அத்தையோட தான் போயிருக்கோன்னு சொல்லிடலாம். வா வா கிளம்ப போகலாம். ஆமாம் மலர், சுஜி சொல்கிறது தான் கரெக்டு. நீ என்ன சொல்கிற? நான் கிளம்பி போக போகிறேன், அதுக்கப்புறம் ஓ இஷ்டம். என்னப்பா இப்படிலாம் சொல்கிற? நம்ம எல்லாம் சேர்ந்து தான் என்ஜாய் பண்ணணும் பிளான் பண்ணோம். சரி இரு, நானும் வரேன். ஆனால் இவனுங்களை எப்படி சமாளிக்கிறது? உங்கள் அண்ணன்களை தானே சமாளிக்க, நம்மக்கிட்ட ஒரு வழி இருக்குது.
சந்தியா நீ கேளு உடனே ஓகே சொல்லிடுவானுங்க. எது நானா? நான் கேட்டால் எப்படி ஓகே சொல்லுவாங்க? சும்மா இரு சுஜி, அதெல்லாம் முடியாது. ஏய் கேட்டு பாரு, ஓகே சொல்லுவானுங்க. நான் சொன்னேன்னு பாரு. ஏய் சந்தியா சீக்கிரம் கேளு, எங்கள் அம்மா வந்துட போகிறாங்க. என்ன மலர், உன் பிளான் கோவிந்தாவா? இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது வீடு, நாங்களாம் தனியாக போயிடுவோம். ப்ளீஸ் அத்தை கேட்டால் மட்டும் சொல்லாதீங்க. எது தனியாவா? ஆஹா அதெல்லாம் முடியாது, அம்மாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். இது என்ன வெளியூரா? எங்கள் ஊர் தானே, நாங்கள் ஏற்கனவே போய் பழக்கம் இருக்குது, நாங்கள் அதெல்லாம் போயிடுவோம். டேய் விடுறா, பாவம் ரொம்ப நேரமா கெஞ்சிட்டு இருக்காங்க, போயிட்டு போறாங்க. அம்மா வெளியே தான் போயிருக்காங்க, இப்போ வர நேரம் தான். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பிருங்க. எது கெஞ்சிட்டு இருக்கோமா? ஏய் சும்மா இருப்பா, அவன் இவ்வளோ நேரம் நம்மளை சொல்கிறதே பெரிய விஷயம். நம்ம எப்படியா இங்கேருந்து கிளம்பி போயிடலாம். ஏதாவது சொதப்பலாச்சு அவ்வளோதான். வா வா போகலாம். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. ஏய் வா சந்தியா வா போகலாம். ஏய் சந்தியா வா போகலாம். போங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க, விட்டுட்டு போக போறாங்க. டேய் எனக்கு பெரிய பொண்ணு சித்தி வீடு எங்க இருக்குன்னு தெரியும், ஓரளவு ஞாபகம் இருக்கு. எவ்வளவு தூரம் நடந்து போகணும் தெரியுமா? இவர்கள்லாம் நம்மகிட்ட போய் சொல்லிட்டு போறாள்கடா பக்கத்துல இருக்குன்னு. விடுறா, ஆசைப்படுறாங்கல்ல நடக்கணும்னு, நடந்துட்டு போறாங்க, விடு. டே அவங்க போய் எப்படியும் அரை மணி நேரம் இருக்குல்ல, இங்கே யாரோ போயிருப்பாங்கல்ல. நல்ல வேளை பெரியம்மா இன்னும் வீட்டுக்கு வரல. வர வெளில பார்த்துருந்தாங்கன்னா அவ்வளோதான், நம்மளும் சேர்ந்து செத்தோம். நம்மளும் எதுக்குடா என்னையும் சொல்றீங்க? இதுக்கு தான் நான் அம்மா கிட்ட கேட்க வரமாட்டேன்னு சொன்னேன். விடு, எப்படியும் போயிட்டு போறாளுங்க. டேய் இந்த பிள்ளைங்களை எங்கேயாவது பார்த்தீங்களாடா? வீடே ஃபுல்லாக பார்த்துட்டோம், ஆளையே கீழே காணா. எங்களுக்கு வேறு நேரம் ஆயிடுச்சு. என்னடா நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன், அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி பார்த்துட்டு இருக்கீங்க. சித்தி சித்தப்பா, நீங்க என்ன உள்ள இருந்து வந்துட்டு இருக்கீங்க? ஏன்டா அப்படி கேக்குற? உள்ள இருந்தா வருவோம். அவனை பார்த்து எதுக்கு நான் முறைக்கிற? இந்த பிள்ளைங்களை எங்க சொல்லு. நீங்க அப்பயே போயிட்டீங்கன்னு இவன் சொன்னானே சித்தி. இல்லையா நாங்கள் இப்போ தான் இறங்கி வரோம். என்னாச்சுண்ணா? என்ன விளாடுறீங்களா? எங்கடா மலர் எல்லாம் காணோம்? நீங்கெல்லாம் கிளம்பி போயிட்டீங்கன்னா அவங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பி நடந்தே போறோன்னு போயிட்டாங்களே. இவன் தான் சொன்னான் நீங்கெல்லாம் கிளம்பி முன்னாடியே போயிட்டீங்கன்னு. எது முன்னாடி கிளம்பிட்டோமா? நாங்க இப்பதான்டா கிளம்பி வரோம். யாரா சொன்னது அப்படி? நீ ஏன்டா அப்படி சொன்ன? அச்சோ, உங்க அம்மா தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? பெரிய பொண்ணு வா போய் பார்க்கலாம். என்னண்ணா அரை மணி நேரம் ஆச்சா? அப்பனா நேரம் அத்தை வீட்டுக்கு அவங்க போயே இருப்பாங்கம்மா. சரி சரி விடுங்க, எல்லாரும் முறைக்காதீங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி அப்ப நடந்து போட்டோமேன்னு நான் தான் சொன்னேன். இதுனா ஒரு பெரிய விஷயமா? யாரும் அவங்க வீட்டுக்கே போயிருப்பாங்க. சின்னவனே உனக்கு எதில் விளாடணும்னு இதே இல்லைடா. உங்கள் அம்மா இந்த ஒரு விஷயத்த என்னை நம்பி கொடுத்தாங்க, அதை இப்படி சொதப்பி வச்சிருக்க. விடுங்க சித்தி, கூல் சித்தி. அவங்க என்ன சின்ன பாப்பாவா? அதெல்லாம் கரெக்டா போயிருப்பாங்க. பெரிய பொண்ணு மலருக்கு ஃபோன் பண்ணி பாரு. இதோ பண்ணுறேங்க. அம்மா இருங்க நான் பண்ணுறேன். ஹலோ. ஆ ஆ சரி. சரி. அம்மா அப்பா அவங்கெல்லாம் அங்கே போயிட்டாங்களாம். வாங்க நம்ம போகலாம். அண்ணா உன்னை இரு வந்து வச்சுக்கிறோம். டேய் எது விளாடணும் இல்லையாடா? இனிமே இப்படி பண்ணாதடா. டேய் உங்கள் அம்மா நீ என்ன மணியே இருக்கேன்னு சொல்கிறல தப்பே இல்லைடா. சரிடா பாய்டா. பாய் சித்தி, பாய் சித்தி. ரொம்ப நேரமா என்னையே பார்த்துட்டு இருக்க, கழுத்து வலிக்க போது அந்த பக்கம் கொஞ்சம் திரும்புடா. டேய் உன்னை அடிச்சுன்னு வச்சுக்கோ. டேய் என்னடா இப்படிலாம் பண்ணிட்டேன்? டேய் இப்பா என்ன கொலை குத்தமா பண்ணிட்டேன்? சும்மா விளையாட்டுக்கு பண்றதுதான். சரி சரி, நீ விளையாட்டு எல்லாமே பண்ணிட்டே இரு. அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, நீயும் நானும் காலி, தெரியும்ல? டேய் பயந்தவனே, அதெல்லாம் தெரியாது, பாத்துக்கலாம், விடுறா. ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. சும்மா விளையாட்டுக்கு பண்ணதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு. உன் விளையாட்டுத்தனத்துக்கு கொஞ்சம் கூட அளவே இல்லாம போச்சு கார்த்திக். நீ அவனை என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்கள் அம்மா விடு, உங்கள் அத்தைங்களுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? ஏன்டா இப்படிலாம் பண்ண? டேய் ஒரு சாதாரணமான விஷயம்டா, அவர்களே கூலா எடுத்துட்டு போயிருப்பாளுங்க. நீங்க 2 பேரும் எதுக்குடா இவ்வளவு கோவப்படுறீங்க? வேணா கார்த்தி, இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. இப்ப என்ன அவளுக்கு ஃபோன் பண்ணி சாரி கேட்கணுமா? வேணா கேட்கட்டா? உனக்கும் அவளுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவளை தனியா ஹேண்டில் பண்றா, மற்றவர்களும் இதனால பாதிக்கப்படுறாளுகள்ல. அது யாரு? டேய் அண்ணா செல்லமே, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நீயா ஏதாவது சொல்லாத, தெரியுதா? சும்மா இரு. என் ஃப்ரெண்டு கால் பண்ணி ஒரு மெயில் அனுப்ப சொன்னா, நான் போய் அனுப்பிச்சிட்டு வரேன். பாய். டேய் என்னடா நடக்குதுங்க? கேட்டா சொல்லவா போறானுங்க?
அவனை கேளு இவனை கேளுன்னு வானுங்க. நம்ம இங்கே தானே இருக்க போகிறோம், போக போக பார்த்துக்கலாம்.